ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோஹரா. இன்றைய அன்னதானம் மாதம் அன்னதானம் தராங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோடையும் செல்வ செழிப்போடையும் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். நமச்சிவாய நமக. அன்னதானம் பல்லாண்டு காலம் நீடூடி வாழும். நமச்சிவாய. நான் பண்டிச்சேரி தாத்தா தொப்ப கப்பெல்லாம் போட்டுக்கிறா. பெங்களூர் நம்பர் உங்ககிட்ட இருக்குதா? யாரு பெங்களூருக்காரு? காட்சி கொடுத்தாரு. எனக்கு காட்சி கொடுத்தாரு. ஒரு தடவை 500 ரூபாய் கொடுக்க சொல்லி கொடுத்தீங்களா? ஆமா கொடுத்தேன். இந்த நம்பர் இருக்குதா? ஆனால் யார் கொடுத்தாங்கன்னே இப்போதான் ஃபோன் பண்ணாரு. 100 பேருக்கு சாப்பாடு வேணுமா? ஒன் டே வந்தால் கிட்ட கேளு. 100 பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துடணும். அவர் கையால் போடணுமா? என்ன ஆகும், எவ்வளோ ஆகும், இப்போ என்கிட்ட பேச சொல்லு, இல்லை நீ சொல்லிடு அப்படின்னு இப்போ கேட்டு சொல்ல சொன்னார். சரி, அடுத்த திங்கட்கிழமை 18ஆம் தேதி வேணுமா? அவங்ககிட்ட பேசிக்க. என்ன பேசிக்க சொல்லுவார் உங்ககிட்ட. என் நம்பர் தெரியல இருக்கா? அதுதான் தெரியல. நான் ஒன்றா சொல்கிறேன். இல்லை அவர் நம்பர் உங்ககிட்ட இருக்குதா? அவர் யாருன்றதையே மறந்துட்டேன் நான். எனக்கு 500 ரூபா கொடுத்தேன். அதுதான் தாத்தா, நான் உண்மையிலேயே சொல்றேன். நான் ஞாபகம் இல்லை அவர் யாருன்றதே மறந்துட்டேன். ஒரு நம்பர் என்கிட்ட இருக்குது. அவர் கொடுத்துப்போ நான் இப்போ ஃபோனில் எடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் நம்பரை சொல்லி வெள்ளத்துக்கிட்ட சொல்லிட்டேன். நீ நேரடியாக பேசிங்கன்னா ஒரு வாரத்துக்கு சொல்லி நம்பரை கொடுத்துட்டு தரேன். நான் சாப்பாடு வாங்கி தரேன். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால இன்று 28/7/2025 அன்னதானம் கொடுக்கிற குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளாலையும் அனைத்து கடல்களின் அருளாலையும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாகவும் நீடூடி வாழணும். எல்லா வளத்தையும் பெறணும். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். அவங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்கணும். வாங்க ஐயா, வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால பல்லாண்டு காலம் நீடூடி வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறோம். அன்னதானம் ஓம் நமசிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்துவாங்க. சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருக்கணும் வேண்டிக்கணும். சரி சரி பார்த்தா. நமச்சிவாய நமக. தானம் மாதம் கொடுக்குறாங்க. அவங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க. நமச்சிவாய. 70 10 91 9996 39 போட்டுக்கோ. 39 அந்த அதுக்கு முன்னாடி ஒரு 9 போட்டுக்கணா. 6க்கு முன்னாடி ஒரு 9. 6க்கு முன்னாடி வரணும். சரியா? சரி, ஒன்று கொடுத்துருங்கம்மா. ஒன்று கொடுத்துருங்க. ஒன்று கொடுத்துருமா. சொல்லிட்டோம். எவ்வளோ ஆகும்? 100 பேர் இதை. சரிங்க சரிங்க. சொன்னால் அவர்கிட்ட சொல்லிட்டேன். இதே போடணுமா? அது எங்கே இடத்துல இது போட போகிறாரு. அவர் செய்து கொடுத்துட்றாரு. எல்லாம் கொடுத்துட்றா. எப்போ நீ போட்டுக்கிற நீ பேசி. சரிங்க. நான் ஃபோன் போட்டு சொல்லுங்க. உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன். சரி, நல்லா இருக்கிறியா? எங்கே பார்க்கவே முடியல. என்ன தலையத்தை ஆனால் 4 வாரம்லாம் இப்போ நல்லவெல்லாம் போகிறோம். நம்மள என்ன தெரியாது. நாய் பேர்ற பாடு இந்த வெளி உலகத்தில் கொஞ்சம் என்ன பண்ணி சொல்கிறோம். என்னவோ சொல்ல முடியாது சாமி. ஏன் கேட்குறேன். என்ன பண்ணி நிறைய வாழ்க்கை வீட்டை விட்டு வெளியில் வந்தவன் எவனும் சொல்லப்பட மாட்டான். உனக்கு தெரியுமா? இதெல்லாம் நாதாறு வாழ்க்கை. எவனை பார்த்தாலும் பயமாக இருக்குது. எவனை பார்த்தாலும் பயமாக இருக்குது. ஒரு கண்ணில் பார்க்கறது கூட ஒரு நல்லவன் ஆப்பிட மாட்டுறான். ஒரு நல்ல பேச்சு பேசுகிறவங்க கூட ஒருத்தன் ஆப்பிட மாட்டுறான். கொள்ளக்காரனமாக இருக்கிறாங்க. பார்த்தா அப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்தோம். நாங்களாம் உனக்கு நல்லவனா தெரியலையா? என்ன சொன்னா முன்சாமி என்ன பண்ண நான் தான் ஏஞ்சி ஓடணும். இல்ல நீ இப்ப என்ன சொல்றீங்க? கண்ணுல படுறவன் இல்ல ஒருத்தன் கூட நல்லவனா இருக்க மாட்டேறா. நாங்க டெய்லி வர நாங்க அதுல சொல்ல அது இதுல கணக்கு கிடையாது. இது வேற கணக்கு. அது முன்சாமி என்னன்னு உங்க அப்பா பேர் என்னன்னா கன்சாமி என்னன்னா இல்லடா ராமசாமி அவன் முன்சி வந்து போட்டுண்டா அப்படின்னு. அது போல இதெல்லாம் வந்து உட்காந்து பார்த்தா
நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ வந்து பேசுறதால எதுவும் மாற போறது கிடையாது. எல்லாரும் நல்லவனும் கிடையாது, எல்லாரும் கெட்டவனும் கிடையாது. நம்ம அடுத்தவங்களை பற்றி பேசுகிறேன், நமக்கு சொல்கிறவங்க எதுவுமே இங்கே சூழ்நிலை இந்த பேர் இப்படி வச்சுட்டு நாங்கள் இங்கே உட்கார முடியாது. கொஞ்ச நேரத்தில் காணாத போயிடும். நான் அப்புறம் தேட முடியுமா இதை சொல்லு. இப்போ நீ கூட தான் சொல்கிறேன், எந்த ஒரு பொருளுமே பாதுகாப்பாக நீ எடுத்துன்னு வச்சிருந்தா தான் நமக்கு அது கூட இல்லையே. நம்ம உண்மையிலே அவர் எனக்கு உன்கிட்ட சொல்றேனே, கண்ணு வலி உண்மையிலேயே அவரு பெங்களூருக்காரன்னு சொல்ற பத்தியா, எனக்கு உண்மையிலேயே ஞாபகம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் போட்டோலாம் கொடுத்தாங்களா ஒரு தடவை. அதான் தாத்தா மறந்துட்டேன் தாத்தா. நல்ல வேலை சட்டை போடாமல் வந்துட போகிறேன் வெளியில். அவன் ஒரு படத்தில் போனாங்க. உண்மையிலேயே மறந்துட்டேன். அது தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. இல்லை நான் உண்மையிலேயே எனக்கு வந்து இப்போ நிறைய ஞாபகம் மருதி வந்துட்டு இருக்கு. பேசினா தெரியும். அவர் படமெல்லாம் கொடுத்து அதான் தாத்தா, நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் போற வரல, யாருன்னு சரியா அனலைஸ் பண்ண முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க, மறந்துட்டேன். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பேசுறேன். ஓகே, சொல்லிட்டு அவர்கிட்ட, நீ சொல்லிட்டு அவர்கிட்ட பாத்துக்கிறாரு. பாக்குறாரு நைனா. இப்ப பாத்துதாங்கிறாரு நைனா. நீ வேணா சத்தியம் பண்ணட்டுமா? அப்புறம் நீ பாக்குறாரு நைனா, உங்களுக்கு தெரியாரா இல்லையா? போன் பண்ணி பேசுறேன். இல்ல நீ போன் பண்ணி பேசு. ஆனா அவர் பாக்குறாரு. கேலாம், ஒரு வார்த்தை கேலாம். நீங்க பாத்தீங்களான்னு கேலாம். அதில் உங்களை பார்த்தா தெரியாது. அப்போ நீ பார்க்குறியா? அவருக்கு தெரியல. நான் எனக்கு நல்லா தெரியுது, அதனால அவர்கிட்ட பேசிக்கிறேன். உனக்கு தெரியலையா? அப்போ பார்த்து இல்லை, அவர் பார்த்துட்டு இப்பதான் பாக்குறேன். அப்போ தெரியும். ஆனா அவர் தெரிய மாட்டுறாரு. உனக்கு தெரியுதா? சும்மா சொல்லக்கூடாது. மாடி அழைச்சாலும் கொம்பு இலைக்காது அந்த மாதிரி. சும்மா என்னீங்கன்னா கொம்பு என்னீங்கன்னா இலைக்குமா? இதுதான் சொல்றேன். அப்படியே சுற்றி வாரி அப்படியே கடைச்சிடுவார். சரி, போயிட்டு அப்போ போய் நான் எங்க வர்றது? ஐயோ, தாத்தா 100 பேருக்கு ஒருத்தருக்கு 100 பேருக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் ஆகும். கூட சைபர்னா 10 லட்சம். 10 லட்சம் ரூபாய் ஒரே வாட்டி தான். நமச்சிவாய அருணாச்சலீஸ்வராய. நல்லா இருக்கணும் மனதானம் செய்தவங்க. எனக்கு தண்ணி வேண்டாம், இன்னொரு ஒயிட் ரைஸ் வேணும். ஓம் நம்ம புளிசாதம் வேணாமா? புளிசாதம் இருக்கட்டும். ஒயிட் ரைஸ் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சாப்பிடும். ஒயிட் ரைஸ் ஒன்று கொடு. சிவாய நமக. தண்ணிக்கு ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய சாமி. எங்க சாதிகள் சார்பாக உனக்கு நன்றி சாமி. எதுக்கு சாமி? நீங்க ஒரு பேட்டி கொடுத்தீங்க பாத்தியா, இந்த ஊர் ஜனங்களுக்கு வந்து நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுங்க, ஒரு 3 நாளைக்கு எங்களுக்கு கொடுங்க. ஆதார கார்டு வாங்கிக்காங்க. ஓய்வு இருக்குது, பிள்ளைங்க பள்ளிக்கூடம் படிக்குது. நாங்கள் உள்ளூர்லேருந்து அந்த தெய்வத்தை போய் பார்க்க முடியல. வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு போய் பார்க்குறாங்க. அப்பப்போ வந்து ஒரு கட்டில் கடை வச்சிருக்கிறோம், ஒரு டீ கடை வச்சிருக்கிறோம், ஒரு பனியார கடை வச்சிருக்கிறோம். இவனுக்கும் அந்த சாமி பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். பார்த்தீங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா 7 மணி நேரம் ஆகுது, 8 மணி நேரம் ஆகுதுன்னு அவங்களே பயந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த கடையை திறக்கணும் இல்லை. அதுதான் வாரத்தில் 3 நாளைக்கு நீங்களும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த 4 இதில் சொல்லி இருக்கிறோம், பேசி இருக்கிறோம், பார்க்கலாம். அது இப்ப பண்ண மாட்டாங்க. இந்த எலெக்ஷன் வருது இல்ல, அப்பதான் அப்ப என்ன பண்ணுவாங்க, என்னப்பா அந்த ஊர் மக்களுக்கு செஞ்சோம் பாருங்க, கோயில்ல வந்து சிறப்பு தரிசனம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் லோக்கல் மக்கள்னு சொல்லி ஓட்டை வாங்கிட்டு 2 மாசம் கழிச்சு கேன்சல் பண்ணிடுவாங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே. அவங்க தேவைப்படுறோன்னு கேன்சல் தான். இவங்க எல்லாருக்குமே வா. சரி, நமச்சிவாயா. சாமி. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு அன்னதானம், சாது சிவனடியார்களுக்கு அன்னதானம். வாழ்க பல்லாண்டுகள். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. எத்தனை தாத்தா? 2. சிவாய நமக. எத்தனை ஐயா வேணும்? 2 பேருக்கு.
இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ரெகுலரா அதே இப்பதான் ஏந்து வராங்க அம்மா நேரம் இருந்துட்டு ஓ எல்லாம் போட்டானு உன்ன மாதிரியே எல்லாரும் உக்காந்து தானே வருது ரெண்டு சுகர் 395 இதுனையா இல்ல 395 இருக்குது அவருக்கு சுகர் 480 இன்னும் 10வது மார்க் மாதிரி பேசிருக்கிறாங்க. நான் 485 இல்ல நைனா அப்பெல்லாம் பேசி 10th மார்க் நான் 480 நான் 395 நான் 360 அந்த மாதிரி சுகர் பேசிருக்கிறீங்களே அதனால சொல்றேன். ஒன்னா ரெண்டா ஒண்ணு கொடுமா சரி நான் பார்த்து படிக்கும் போது மார்க் அதிகமா எடுக்கணும்னு போராடணும், அப்ப கம்மியா இருக்கணும் மார்க்குன்னு போராடுறோம். போயிட்டு வா சாமி. ஐயா சொல்லுங்க சாமி. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. என்னம்மா ஆயா ஒரு வாரம் தான் தாங்குமா? முயசா சொல்லு ஏதோ இருந்தாலும் ஒரு வாரம் தானே, ஒரு வாரம் தான் தாங்குமான்னு அது எப்படி எல்லாம் கூடயே வச்சு நீரு. ஆயா ஒரு வாரம் தான். ஆயா எப்படி இருக்குது அது ஒரு ஓயில் அது கொடுக்குற குரலை பார்த்தா அது இன்னொரு 10 வருஷத்துக்கு இருக்கும்போது. ஓ பாட்டி பட்டுமா வரையிரு இன்னொன்னு ஒரு வாரம் நிக்கிட்டா போலாமாவா? ஒண்ணுதான் கேட்டா ஐயா. எத்தனை ஐயா? 2 போயிட்டு வா. என்னதுக்கு ஒரு வாரம்? ஊருக்கு போயிருந்தியா? ஊருக்கு போயிருந்தது சொல்றதுக்கு நீ அம்மா ஒரு வாரம்ன்றியா? ஐயோ பாட்டி என்ன கண்ணுலாம் உள்ள போயிட்டுக்குதா? என்ன ஆச்சு கண்ணு எதுக்கு? இருட்டு விடு. என்ன வா கை கொடு போலாமா? ஏந்திரு வா போலாம். எங்க வேணாலும் போலாம் வா. பொண்ணு பார்க்கணும். மூக்குத்தி கேட்டேன்டா ஆனா உஷாரா மூக்குத்தி கம்பளை கைட்டினீங்க பாத்தியா? எம்மா பேரு ஆளா இருப்பீங்க பாருங்களா? நானும் மூக்குத்தி தூக்கினாங்கன்னு வச்சுக்க அவ்வளவுதான். ஏமாத்தி பிடிங்க நாங்களா? யாரு எங்க பாட்டி ஏமாத்துந்த? சரி போயிட்டு வரட்டுமா? சாப்பிடு. என்ன மூக்குத்தி எனக்கு இல்ல எங்க எங்க வச்சுக்கிறியா? சரி சொல்லிட்டு குடுக்குறேன்னு சொன்னாரு. அம்மா போய் சொல்லிட்டாரு அப்படின்னா நீ துண்ணு பரவாயில்ல வாங்கிக்க அன்பா கொடுக்குறான வாங்கிக்க. அதுக்குள்ள ஏன்டா போறவா? ஆனா சாப்பிட கேக்கலாம் சாப்பிட மாட்டேன். இல்ல சாப்பிட மாட்டாயா? நான் கேக்கலாம். என்ன சொல்லு? அதுக்குள்ள ஏன்டா போறது?
நான் பாடுபட்டு கஷ்டப்பட்டு எங்க அம்மாவுக்கு உச்சல் இருந்து விளையாடு இருக்கும்போது அது பாக்கல அம்மா நகை போட்டுன்னு யாரையும் வாங்கலையோ எனக்கு கொடுக்கூடாது அந்த பொண்ணு வைக்கக்கூடாது அதுக்கு எம்மா பண்ணும் தெளிவு பண்ணி நான் பண்ணுவேன் கழுத்தில் கட்சி கொடுங்க நீ தூக்கிட்டு விட்டீங்க நாயம்மா அப்படின்னு நீ சொல்லு. நான் உட்காந்து இதை கேட்கணும், நீ நடிச்சு காமிக்கிற. என் வீட்டுக்கு போயிட்டு வந்து அழுகு போறேன். இப்படிதான் அழுவி இப்படி கேட்கணும்ன்ற. சரி, எடுத்துக்கினியா? நான் பிராக்டிஸ் பண்றேன், கேமரால கரெக்டா ஜூம் பண்ணி எடுத்துக்கினியா? ஆனா நீ மட்டும் மூக்குத்தி கொடுக்காம போன அந்த வழியிலே மடிக்கிறேன் நானு. மூக்குத்தி கொடுக்குறீங்க, ஏன் அப்படி பண்ணீங்கிற? மூக்குத்தி என்ன தானே கொடுக்குறேன்னு சொல்லிச்சு பாட்டியா? மூக்குத்திய ஒன்றுதான் எட்டாவது வைக்கிறோம். எத்தாவது வைக்கிறியா? சரி சரி ஏமா தம்பிக்கிட்ட குடுத்துருங்க. சரி பார். சரி சரி சாப்பிடுங்க, வரேன். போயிட்டு வரட்டுமா? வரேன். வாங்கிட்டீங்களா? உண்மையா? தெரியுமா தெரியாது. அது நீங்க மட்டும் சொல்லாம போன, சொல்லிட்டு போன. பாட்டி நல்லா குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துங்குது. அது 10 வருஷம் அவன் போறதுக்கு, இப்பயாவது போறத பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க. அது நிறைய பேர் அனுப்பிச்சிச்சு. அது எப்ப போவ? சரி பாட்டிய எப்படி பாட்டிய அம்மாவுக்கு போய் போற மாதிரி கீழே கொஞ்சம் வரைச்சி நாங்க பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி. எந்த அம்மா கிட்ட? நீங்க வந்து போய் சொல்லு. நிறைய அம்மா வராங்க. சரி சரி சொல்றேன். எனக்கு எப்படி மறுபடியும் சொல்லு. மூக்குத்தி விஷயத்தை சொல்லு. அப்பதான் நான் நீ போன உடனே அழுது கரெக்டா இருக்கும். மூக்குத்தியாவா? எப்படி நீ போன பிறகு எப்படி நான் வந்து எல்லாரையும் கேட்கணும்? அப்ப நீ இத வந்து பாட்டி மூக்குத்தி கொடுக்காம எத்தனை போனீங்கன்னு வச்சுக்க. நீ கூலி சம்பாதிச்சு நீ பூமியில வயசு நீ கோட்டை போயிடு பேரப்பிள்ளை கொடுக்காத பாயா பூட்டி பேரப்பிள்ளை கொடுக்காம பாயா பூட்டி அடி பாவி அப்படி அழுத மாதிரி எப்படி? நான் கேக்குறேன். எனக்கு கொடுக்காது. நீ அந்த கட்டம் பண்ணி நீ கவிதான் போட்டு ஒன்று பொண்ணு போட்டு முடிச்சு கம்மலே மாட்டு போட்டு மறைச்சி வச்சு இப்படியே சொல்லி வீட்டுக்கு. அப்படியே சரி பண்ணிட்டு ஆனா கடைசி வரையும் மூக்குத்தி கொடுக்க மாட்டீங்க. நான் ஐஸ் போட்டு விட்டா வரணும். குடிக்கலாம். என்னத்துக்கு எலுமிச்சை போட்டுக்கிறேன்? யாருக்கு? பாட்டிக்கெல்லாம் கொடுக்காத, சீதளம் வச்சுக்கோ. கிளைமேட் எப்படி இருக்குது? சீக்கிரமா எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு. சரி, ஆனா இந்த பாட்டுலாம் வந்து லிரிக்ஸோட எழுதுறீங்க பத்தியா? அது உங்களை மாதிரி அந்த காலத்து ராகத்துல வர மாதிரி வராது. சரி பாட்டி போயிட்டு வரேன் நானு. முடியலையா? சொல்லிட்டு போறியா? என்கிட்ட பேசுறியா? எம்மா போயோ நான் எப்படி அம்மா உனக்கு மண்ணி போடுங்க? நான் எப்படி அம்மா உன்னை பார்ப்பேன்? நீ ஆகிரியோ வரியோ வரமாட்டியா? வாட்டுக்கு தடி வந்து புரிஞ்சு வந்து பாக்குறேன் பாட்டி. அந்த பாரு என் போன் நம்பரை கொடுமாமா. ஆனா நீ இன்னைக்கு இந்த ஜென்மத்தில் நீ போக மாட்டியா? இன்னும் 3 தீபம் பாப்பிய நீ. நீ அனுப்பிச்சிட போறது நீ சொல்றத பார்த்தா. நீதான் முதலாளி. சரி 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 நீ வந்து அப்படி போயிட்டுனா யார வேணாலும் அந்த சாப்பாடு கொடுக்குறாரு தம்பி 1 டே ஃபுட்டு அவருக்கு போன் பண்ணுன்னு சொல்லுங்க. யார் வேணாலும்
இங்க யாரு கிட்ட வேணாலும் அது எதிரில் அந்த கடைக்காரன் கிட்ட கூட இந்த சாப்பாடு கொடுக்குறாரு அந்த தம்பி ஒன் டே ஃபுட்டு நம்மகிட்ட சாப்பாடு கொடுப்பாரு, அவருக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லு, எல்லாரும் பண்ணுவாங்க. சரியா? மாலாம் வேணாமா? சரி, என் மேலே போடக்கூடாது. மேலே போடக்கூடாது. துளசி மாலை. துளசி மாலை அதை எடுத்து மூடி கட்டி. துளசி மாலை மட்டும் போதும், வேற எதுவும் வேணாம். சரி, டைம் ஆகுது போ, சாப்பாடுக்குதா போறவனை கூப்பிட்டு ஒப்பாரி வச்சுட்டு டைம் ஆகுது போவா உன்ன சாப்பாடு காலி ஆகி போச்சு. சரி, நீ போமா சொல்லிட்டு போ. என்ன இந்த பாரு, மூக்குத்தி கொடுக்காம சுடுகாட்டிக்கிட்டு போனீங்க கேள்வியா, அவ்வளவுதான் 2 பேரையும். ஓ, லண்டன் அதிகார, லண்டன் அதிகாரி இங்கதான் இருக்கிறாரா? போன வாட்டி நீ ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தது எதுக்கு? சாவி ஒன்று விட்டாங்க, வெள்ளை சாப்பாடு ஒண்ணு கொடு. இந்தியாவில் விட்டாங்களா? ஆஸ்திரேலியாவில் போயிட்டு 2 அவர் பிளைட் மட்டும் ஆக்சிடென்ட் ஆக மாட்டேங்குது. ஹெலிகாப்டர் வாங்கிட்டு சொன்னோம். ஆமா, அவருக்கே தெரியாம 2 பேரும் வாங்கிட்டீங்களா? சரி, மட்டும் ஜாமே அவருக்கு மட்டும். ஐயாவுக்கு தான் எனக்கு வாங்கினா, ஐயாவுக்கு வாங்கினா ஐயா 2. ஏன்னா ஹெலிகாப்டர் ஓட்ட போடுறோம் ஐயா தான் ஓட்ட போறோம். அவருக்கு தனியா வாங்கி கொடுத்துருக்காரு. ஓட்டுவார், நல்லா ஓட்டுவார். கத்துக்கோங்க ஐயா. 1 நாளை கழிச்சு ஐயாட்ட சொல்லிடுங்க, நீங்க ஹெலிகாப்டர் ட்ரைனிங் போகணும். ஆமா, எங்க போனோம் ட்ரைனிங் கொடுக்குறது லண்டன்ல தான் கத்து கொடுக்குறாங்க. எல்லாமே லண்டன்ல தான் செய்றீங்க. அங்க நல்லா கத்துவாங்களா? ஒரு வாரம் கத்து கொடுக்குறாங்களா ஹெலிகாப்டர்? இருக்குங்க. அனுப்பிச்சு விடுறேன். நாளான்னிக்கா? நாளைக்கு ஐயா நம்ம ஆபீஸ்ல இருந்து பேமெண்ட் வாங்கிட்டு வீட்டுல கொடுத்துட்டு ஐயாட்ட சொல்லிருங்க. நீங்க ஒரு மாசம் வர முடியாது. மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணிட்டீங்களா? ஓம் நமச்சிவாய. ஐயா ஐயா நம்ம கூட இருக்காங்க. ஐயோ, ஆமா ஆமா ஐயா, உண்மையிலேவா? ஆமாங்க. ஆமா ஐயா. திரும்புங்க, இந்த பக்கம் திரும்புங்க. ஐயோ, யார் பெற்ற மகராசனம் இவர் கூட கேக்குறீங்க? போயிட்டு வாங்க. ஐயோ போங்க. ஓம் நமச்சிவாய். பாவம், ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே போனா முருகன் எங்க போனானே தெரியல. அதுக்கு அடுத்தது ஒருத்தாரு. இப்ப இவரு அவர் கூட இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரு? இல்ல, எங்களால 1 மணி நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியல. அவர் எப்படி கூட இருக்கிறாரு? ஒரு பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களா? உங்களை மாதிரியே பேசுறதுக்கு இல்லையா? ஒண்ணு கொடுத்துருங்க ஐயா. ஒரு ஊறுகாய் 2 எடுத்துருங்கம்மா. 2 ஊறுகாய். இந்த அக்காவுக்கு ஒண்ணு கொடுத்துருங்க. இந்தாக்கா போயிட்டு வாங்க. எப்ப இது போயிட்டு தயவு செய்து நாளை கழிச்சு ஐயா 3ஆம் தேதி வேற லீவ் கேட்டுக்கிறாரு. யாரு ஐயா? அதுக்கு முன்னாடி வந்துருவாரா? இல்ல, லீவ் போயிட்டீங்களா? நாளை கழிச்சு போகணும் சாமி. 3ஆம் தேதி லீவ் போறேன். சரி, அதை முடிச்சுட்டு வாங்க. வேணா ப்ரோக்ராம் தள்ளி வைக்கிறேன். ஏன்னா மொட்டை அடி தானே குழந்தைகளுக்கு மொட்டை அடிச்சா ஏரோப்ளான்லாம் ஓட்டலாமா? அதெல்லாம் போட்டோ கிட்ட மாறிச்சுன்னு இல்ல, அதெல்லாம் தேவை. சொந்த விமானத்துல எல்லாத்துல அதெல்லாம் தேவையில்ல. கத்திக்கலாம் ஜோரா பண்ணுவீங்க. ஆமாங்க. ஊருக்கு போறோம் அதனாலயா? இல்ல, அதுக்காக இல்ல. இப்ப போயிட்டு வந்தாங்கன்னா சிஎம்க்கு நிக்கிறாங்களா? அப்புறம் யாருக்கு நிக்கிறீங்க? சிஎம் நில்லுங்க, நல்லா நில்லுங்க. சரி, அதுக்காக வேண்டி. ஆனா நீங்க சீக்கிரம் ஹெலிகாப்டர் கத்துக்கணும். ஏன்னா நேற்று எக்ஸல் இருந்து கத்துக்கணும். நீங்க ரொம்ப நாளா அங்கதான் போயிருந்தீங்களா? ஆமாங்க. அது அங்கதானே? அதே இடம் தான். எங்க?
லண்டன் பக்கத்துலேயே தான். இந்த குறுக்கு சந்து பஸ் ஸ்டாண்டுக்கு லண்டன் ரயில்வே ஸ்டேஷன் ரைட் சைடு. ரைட் சைடில் திரும்பினா அந்த தொட்டி குப்பை தொட்டி ஒன்று வரும். ஆமாம் அந்த குப்பை தொட்டி ஒன்று வருது. நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் தண்ணி டேங்க் வருது. தண்ணி டேங்க் பக்கத்துல என் ஆஃபீஸ்லையா? தண்ணி டேங்க் பக்கத்தில் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்காங்களே அதே பக்கத்துல கரெக்டா. அதுக்கும் பக்கத்துலையா இருக்கீங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் வச்சது நான் தானே. சரி டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க அட்ரஸ் சொன்னீங்களா? டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்குதா? இருக்குது. கனெக்ஷன்லாம் போதா? பக்கத்துல அது பக்கத்து பில்டிங்கா? அது பக்கத்துல இது ஓடையாச்சு, நீட்டா தண்ணி போற மாதிரி ஓடை பில்டிங் கட்டிட்டு ஓடை மூடிட்டீங்களா? ஆமா சாமி. அதுக்கு மேலதான் கட்டி இருக்கிறீங்களா? அங்க கால் வைக்கிற இடத்துல எல்லாம் குளம் இருந்துச்சுன்னா மூடிடுவோம். மூடிடு. அதுக்கு மேலதான் இப்ப பில்டிங். ஆமாங்க. என்ன பில்டிங் இது? நம்ம கேக்குறானா? இல்ல சாமி, வர்ற ஆளு மன்னாரண்ணா தங்குறதுக்கு கெஸ்ட்டுக்கு வர்றாங்கல்ல, கெஸ்ட்டுங்க வர சுத்தி பார்க்க வராங்கல்ல, பில்டிங் இல்லாம ரொம்ப கஷ்டம். அந்த பிரிட்ஜ் நீட்டா லண்டன்ல பிரிட்ஜுக்குதே. ஆமாயா, அது பக்கத்துலயா? அதே பக்கத்துல பில்டிங். ஓ, அது பக்கத்துல. அது பிரிட்ஜுக்கு பார்க்கும்போது ஹைட்டா ஒரு பில்டிங் தெரியுமா? அதுவா? ஐயா. சரி. வரவங்க இங்க இருந்து போறவங்க தங்கறதுக்கு. ஆமாங்க ஐயா. இலவசமா? இலவசம் தான். நான் எப்பயுமே காசு வாங்கலாம். ரொம்ப கஷ்டம். ஆமாய்யா. ஐயா, நாளை கழிச்சு வந்துருங்க. நாளை கழிச்சு வந்தீங்கன்னா ஆபீஸ்க்கு வந்துருங்க. எங்க ஆபீஸ் இங்கே தான் இருக்கு. அதான் இங்க எங்க? பெரிய கோயில் பக்கத்துலயா? பெரிய கோயில் பக்கத்துல எங்க? அதே இடத்துல மாத்திட்டேன். எந்த இடம்? எந்த இடம்? பெரிய கோயில் ஆபீஸ். உங்க பேர்ல ஒரு உண்டியல் இருக்குது, அதுவா? சரி சரி சரி, போயிட்டாங்க. ஹெலிகாப்டர் தானே? ஆமாங்க. அவருக்கு ஒரு நாள் ஒரு கீர் வண்டி ஓட்ட தெரியுமா கேளுங்க, அவர் உட்கார வச்சு. வண்டி ஓட்ட தெரியல. அதை கத்துக்கலாம், அது ஈஸியா கத்துக்கலாம். ஆமா, கீர்லாம் போட்டாங்கல்ல. ஆனா நீங்க இப்போ வரும்போது ஐயாட்ட சொல்லிட்டு வாங்க, ஏன்னா லீவு ஒரு மாதம் சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி லீவு கொடுத்துட்டேன். கூட்டு போக மாட்டீங்க. சரிங்க, கன்ஃபார்ம் சொல்லிட்டு கன்ஃபார்மா. ஆமா ஐயா. சரி. எவ்வளவு சம்பளம் ஐயா? அது எங்களுக்குள்ள கணக்கே இல்லை சாமி. இல்ல, நான் வந்துருவேன். அந்த வண்டி ஓட்டது கொஞ்சம் ஒரு மாதிரி நான் வந்துருவேன். அதுக்காக நான் வேணா வந்து இந்த பக்கம் ஓட்டுறேன், அவர் அந்த பக்கம் ஓட்டிட்டோம். ஐயாவுக்கு 15 லட்சம். 15 லட்சம் ஒரு நாளைக்கா? மாசம் சாமி. மாசம் 15 லட்சமா? சரி. எனக்கு அப்புறம் வந்து நான் சிஎம் உட்காந்துட்டோம்னா ஐயாவுக்கு மொத்தத்தில் நீங்களே தான் எடுத்து போறீங்களா? அப்புறம் எதுக்கு கொடுக்க போறீங்க? அதான் உட்காந்து சிஎம் உட்காந்துட்டா மட்டும் பணம் உங்ககிட்ட தான் இருக்க போகுது. எங்க போக போகுது? எதுவுமே நம்ம செய்ய சாமி. சரி, விட்டு பத்திரம் மொட்டை அடிச்ச பிறகு இட்டும் போயிடுங்க. சரிங்க. இப்பதான் போறாங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி டூர். சரி சரி, அப்ப 3 நாளைக்கு இது யார் பாத்துக்கிட்ட? சரி சரி, பாத்துங்க. வாடா 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 வரண்டா. இந்தா என்ன ஊருக்கு போயிறாங்க? ஓ, சந்தோஷம் சந்தோஷம். வாடா, இதோ வந்துட்டாரு. ஓனர் வந்துட்டார் பார். பார், இப்படி எல்லாம் இது பண்றது கூட பையில படுத்துக்கணும் போலால. போயிட்டு போயிடலாம், வசதியே இருக்கும். கண்டிப்பா போயிடும். ஏய் சிம்பா, இந்தா போயிட்டு வாங்க. சந்தோஷம். சலம் போடாம எடுக்கலடா. போயிட்டு வரேன். 4 நாள் எச்சரிக்கையா இருந்துக்கும். சரியா? சிக்கன் இருக்கு, நைட்டுக்கு சாப்பிட்டுக்கோ. அதுக்கு சிம்பாக்கு நீங்க போ, வாங்கிக்கு வர்றாரு. 2 வெள்ளை சாப்பாடு கொடுத்துருமா.
இப்படிதான் வாங்குவாரு. நைட்டெல்லாம் கிரிவலம் போறானா? நடந்து கிரிவலம் போய் டயர்ட் ஆயிடுறான் போய். அவன் எந்திரிச்சு போய் என்னைக்கு போய் நமச்சிவாய். நல்லாதான் நடந்து வந்தான் ஆரம்பத்தெல்லாம். நடக்கிற எனக்கு நடக்கிறாங்க நான் சொன்னேன். டேய் இப்படியே உட்காந்து ஒண்ணு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா உண்மையிலே ஒரு நாளைக்கு பட்டாசு வச்சிடறான். நீ ஏந்து வேக வேகமா ஓடுற அளவுக்கு பட்டாசு வெடிக்கிறேன் நான். வேணும்னே நடக்க மாட்டேன் நீ. என்னத்த கண்டு கொண்டீங்க? ஓம் நமச்சிவாய. ஓஹோ போச்சிவாய. அடே மச்சி ஆனந்த். பௌர்ணமியில எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணுவீங்க? இட்லி எங்க உங்க நைனா? ஊருக்கு என்ன தெரியல, எந்த ஊருன்னு தெரியல. என்னடா தம்பி சித்தரு என்ன காஸ்டியூம்லாம் மாறிக்குது? ஏன் போயிட்டு வரா? ஒரு சாப்பாடு கொடுத்துரும். என்னடா போயிட்டு வரா? பாலில் போய் குளிச்சுட்டு வந்தேன். ஓ குளிச்சுட்டு கிழிச்சிட்டு வந்துக்கிறியா? சாப்பிட்டியா இல்லையா? எதுன்னு சாப்பாடு வேணும்? ஒன்னே ஒன்று போதுமா? கொடு கொடு. இந்தாடா இப்போ சாப்பிடுன்னா எத்தனை வேணும் ஐயா? சாப்பிட உட்கார வரும். நமச்சிவாய நமக. ஒயிட் ரைஸ் மட்டும். ஓம் நமச்சிவாய. இந்த பக்கம் வந்துடுங்க. ஒன்று. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை? ஒன்று. சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று வாங்கிக்கோங்க, வீண் பண்ணாதீங்க. எங்கன்னா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து வீண் பண்ணாதீங்க. சாப்பாடு ஒன்று வாங்கிக்கோங்க. ஒன்று. ஒரு நிமிஷம் இருங்க, பின்னாடி போடுறேன். பத்துங்கிறாரு அவர். எப்படியா இந்தாடா போயிட்டு என்னடா பண்ற டேய்? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை? 2. சரி சரி. ஓம் நமச்சிவாய. 1. என்ன பாஷா எங்க போயிட்டா? எங்க போயிட்ட பாஷா? டீ போட சொன்னீங்க. காலில் புழு செப்பல் போட்டு கடைசி போட்டு செருப்பிட்டு கொஞ்சமா பாசமா நடந்துக்கிறா தானே? காலில் போட்டு போட்டு மெரிச்சா அது கடிக்க தான் செய்யும். வேற என்ன ஆளை காணாம எங்க போயிட்டீங்க? நீங்க கேட்டீங்க. ஒண்ணுமா குழம்பு எஸ்டா இருக்கா? நல்லா இருக்கா சாமி? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஒயிட் ரைஸ் ஒன்று கொடுமா. வேற என்ன பாதுஷா கேட்க போறேன். இல்லை அப்புறம் பாதுஷா எடுத்துன்னு வரும்போது நீங்க ஆள் எடுக்க மாட்டீங்களா? 4 நாள் தொடர்ந்து எடுத்துன்னு பாதுஷா. நீங்க பாத்தீங்க, நான் சாப்பிட்டேன். 4 நாள் எடுத்துன்னு வந்தேன். உங்களுக்கு வந்து ஒரு அம்மா ஒருத்தங்க வந்து ஒரு 100 ரூபாய் காசு கொடுக்க சொன்னாங்க. இல்ல அது நீங்க எதுதான் அது கொடு. வேஸ்ட்
இருமா நீ வா. இங்க பாருங்க, ஒரு அம்மா வந்து வேஷ்டி இது நாங்க வாங்கல, அவங்க வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. இந்த வேஷ்டியும் 100 ரூபாய் பணமும் கொடுக்க சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிடுங்க. பணம் நான் வாங்கல சாமி, நான் கேளுங்க. அவங்க சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க கிட்ட கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. சரிங்களா? நீங்க ஏன் சொல்லிடுங்க அவங்க கிட்ட, அது மாதிரி என்ன கொடுங்க. எல்லாத்துக்கும் பாஸ் வாங்கி எல்லாத்துக்கும் பாதுஸ் வாங்கி, எல்லாருக்கும் பாஸ் வாங்கி கொடுக்க சொல்றேன். சரி சரி. மெயினா எத்தனை ஒண்ணா அவர் கொடுத்துருங்க. இல்ல அவருக்கு ஒண்ணு, உங்களுக்கு ஒண்ணு. நமச்சிவாய நமக. 2 தண்ணி நீங்க வச்சுக்கோங்க. வடை வேணாமா? வேணாமா? வாயு. தாத்தா, இந்த வடை ஏன் தெரியுமா போடுறேன்? உளுந்த வடை போட்டா இன்னும் எண்ணெய் இழுக்கும், அது வாயு. இது வந்து பருப்பு வடை போடுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியா இழுக்கும். சரி சரி, நீ சாப்பிடு. சரி பட்டுமா? வடையா? அவருக்கா? போட்டுமா? பிடிக்கிறியா? சரி. ஓம் நம சிவாய. 2 ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. 2 நமச்சிவாய. ஓம் நமச்சிவாயம். பாக்குற எந்திரிக்கலாமா வேணாமா? 2 வேலை கொடுக்காது. நைட்டு 1 சாப்பிடலாம். நைட்டு தான் சாப்பிட்றியா? இந்தா சாப்பிடு போயிட்டு. நமச்சிவாயம். இருக்கிறியா நீ? நானே இருக்கிறியா? புளிசாது நமச்சிவாயம். நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஒன்னு குட்டாயம் ஐயாவா? எத்தனை வேணும்? 1 மட்டும் போதுமா? ஒயிட் ரைஸ் மட்டும். வாங்க வாங்க. சாப்பிட்டீங்களா? சரி சரி வாங்க. 2 1 2 யாரும் இல்லை அப்படியா? 2 1 2 2 2 1 எங்க தாத்தா போற? ஐயோ நான் தொலைலையா? நான் இங்கே தானே இருக்கிறேன், தொலைலையா? அவர் வருவாருங்க, அங்கே பாருங்க. நான் 2 நாளைக்கு முன்ன. உனக்கு எத்தனை வருஷமா என்கிட்ட சாப்பாடு வாங்குறா? ஆமாம், பேர் தெரியாது. 5 வருஷமா சாப்பாடு வாங்குறா. இப்போ வினோத் யாருன்னு என்கிட்ட வந்து கேட்குற? யார் வினோத்? நீ தான் சொல்கிறேன் நான்.
அவங்க சொன்னதான் நானா? எனக்கு தெரிஞ்சது. என் பேர் இல்ல தாத்தா வினோத். அவங்க சொல்லிதான் எனக்கு அப்ப அவங்க கிட்ட சொல்ல எனக்கு என் பேர் இல்ல தாத்தா வினோத். யார் யாரு சாப்பாடு கொடுக்குறது யாரு? தெரியலையே. நீங்கதான். என் பேர் வினோத் குமார். அவங்க கேட்டாங்க தெரியும், அவங்க அப்பப்போ கேட்பாங்க. தாத்தா எத்தனை உனக்கு? யார் கூப்பிடுறது? அவருக்கு ரெண்டு விளசம் கொடுமா. கம்பரே தான் ஒரு கொடுத்துருங்க. ஆம், ஒன்று கொடுத்துருங்க. ஓ தெரிஞ்சிச்சா? குண்டு அப்பா அப்பா கொண்டு இத்தனை வருஷம் பார்த்து இப்பதான் தெரியுது. தாத்தா உன் பேர் என்ன தாத்தா? 2 பேர். சூப்பரா இல்ல? எப்படி கூப்பிடுமா? ஒரு பேர் சொன்னா சிரிப்பேன். இல்ல தாத்தா கூப்பிடுமா 2 பேர் வா 3 பேர் வான்னு கூப்பிடுவாங்களா? ஒரு பேர் வந்து சிரிப்பேன், ஒரு பேர் பரவாயில்ல நல்லா இருக்கு. ஒண்ணு மண்ணாங்கட்டின்னு கூப்பிடுவாங்க, ஒண்ணு மோகன் கூப்பிடுவாங்க. மண்ணாங்கட்டி மோகன். வீட்டுல மோகன் கூப்பிடுவாங்க, வெளியே இல்லாம மோகன். வெளில மண்ணாங்கட்டின்னு கூப்பிடுவாங்க. மோகன் வீட்டுல மண்ணாங்கட்டின்னு கூப்பிடுவாங்க. நல்ல பேர். அது 4 பிள்ளைங்க செத்து போச்சு. மண்ணுல பறிச்சிட்டாங்க, இங்க கொடுத்துட்டாங்க. என்னது? மண்ணுல பறிச்சிட்டாங்க குழந்தைல பொறுத்து ஒண்ணா. இல்லையா? ஏன் பேர் வைக்கிறதுக்கு தனி 4 பொண்ணு செத்து போச்சு. உனக்கு முன்னாடி 4 பேர் காலியா? ஒரு செத்து ஒரு 10 பொண்ணு செத்து போச்சு. அது நீ அதான் ஒரு பெருத்தி. அதனால மண்ணாங்கட்டி ஆயிடுச்சு. சரி வாங்கிக்கா. டக்குன்னு கொடுத்துட்டாங்க. மோகன் சொந்தக்காரங்க தெரியாது. மைக் மோகனா? சரி. மைக் மோகன் யாருன்னு தெரியுமா? மைக் மோகன் தெரியாத? அட போ தாத்தா நீ. அவனோட லூஸ் மோகன். லூஸ் மோகன். லூஸ் மோகன் வேற தாத்தா. மைக் மோகன் தெரியாத? மைக் எப்பவுமே மைக் வச்சுட்டு பாட்டினே இருப்பாரு. யாரு அவரு? உன் வயசு தான் தாத்தா வரும் அவருக்கு. என்ன வயசா அவனுக்கு? 70. அவருக்குன்னா ஒரு 65 இருக்கும். நாலு படம் 5 படம் பார்ப்பேன். ஓ தியேட்டர்ல தூங்கிட்டு வருவேன். பாடுறா. ஏன் தூங்குற மாதிரி படம் எடுக்கிறாங்க? தாத்தா வா தாத்தா. ஒண்ணு கொடுமா. எத்தனை ஐயா? 2. எத்தனைனா 1. என்னது பனியன் வந்து இப்ப இல்லை, வரும்போது தரேன். தேங்காய் எண்ணெய் ஊத்தி சாப்பிட்றா? தேங்காய் எண்ணெய் ஊத்தி சாப்பிட்றா? லூஸ் மோஷன் ஆயிடுச்சா? தேங்காய் எண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா அது நின்றுடுமா? இல்லைங்கயா டேய், அதெல்லாம் சாப்பிட போறடா, அது இன்னும் லூஸ் மோஷன் அதிகமாகும். தயிர் மோர் ஊத்தி நல்லா கரைச்சி குடி, சரியா போயிடும். ஆமா, நீங்க எங்க பின்ன மோர் வருது? தயிர் தான் மோர் ஆக்குறாங்க. அந்த இது ஏனி இந்தாப்பா, கொடை ஸ்டாண்டு தானே கேட்டா? இது லூஸ் மோஷனுக்கு புளி சாப்பிடலாமா? லூஸ் மோஷனுக்கு புளி சாதம் சாப்பிடக்கூடாது. இதுவே வந்து தயிர் கெட்டியா தயிர் சாதத்தை சாப்பிடலாம். இல்லைன்னா இது நல்லா கரைச்சி மோரா சாப்பிடலாம்.
இல்ல மோர் என்னடா மோர் பாக்கெட் வாங்கி ஊற்றி சாப்பிட்டு அப்படி சாப்பிடு. மோர் பாக்கெட்னா காரம் போட்டுருப்பான் பாரு, அந்த மோர்லாம் வாங்கக்கூடாது. வெறும் மோர் அரை உப்பு போட்டுருக்காங்க சாப்பிடு. வாங்கிட்டு வாங்கிக்க. என்னம்மா ஒரு சாப்பாடு கொடுத்துருமா. டைமுக்கு போங்க. நம்ம சின்ன ஐயா எங்க கங்காதரன் ஐயா என்னதான் ஆனாருன்னே தெரியலையே ஐயா. இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியலையே. நான் கொல்லிமலை போயிட்டு வந்தது வந்து அவரை பார்க்கவே இல்லை. நான் கொல்லிமலை போயிட்டு தான் வந்துட்டேன். இல்ல அதான் ஏன்னா வந்துருவாரு, 10 நாள் தங்க மாட்டாரு எந்த ஊர்லயுமே. அதிகபட்சம் 10 நாள் தான் இருப்பாரு. இருக்கிறாரா இல்லையானே தெரியலையே. ஒண்ணு 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 கொடுமா. ரெண்டு கொடுமா. தருமா இருக்கட்டும். எத்தனை ஐயா? 2. நல்லா இருக்கேன் ஐயா. நல்லா இருக்கீங்களா? 2. தாத்தா எத்தனை வேணும்? 2. இன்னொன்று கொடுத்துருமா. உங்களுக்கு ஒன்று போடுங்க ஐயா. ஒன்று கொடுத்துரும். வெள்ளை சாதம் மீன் பண்ணாதீங்க. சாப்பாடு வாங்கி சாப்பிட்றவங்க வாங்கிங்க. 2. ஒன்று ஒண்ணா அடுத்து 2 கொடுங்க. எத்தனை தாத்தா? 2. அந்த ஆட்டோ நேரம் அடிச்சிருக்கோம் அந்த பையனை. அப்படியே ஓடிடுறான். நேரம் ஆட்டோ ஏற்றிருக்கோம். வேற அவசரமா கேட்க மாட்டேன். சோறு என்னடா டேய் தம்பி, 2 பசங்க உங்களை காலகாலத்துல ஸ்கூல் அனுப்பாம உங்க அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பாரு. ஸ்கூல்லாம் போறது இல்லையாடா நீங்க? சாப்பாடு இன்னைக்கு தான் சேர்க்க போறாங்களா? பாதி எந்த ஸ்கூல் சேர்த்துக்கிறாங்க? ஆனா இப்ப இந்த ஸ்கூல் போலையா நீங்க? ஏன் நீ திங்காம நல்லா இல்லையா? 4 ஆட்டோ ஜஸ்ட் மிஸ். ஆட்டோ அடிச்சிருக்கோம். இல்ல ஆட்டோ வரா, இவன் மாட்டுல பார்க்காம சர்ன்னு ஓடிறான். அதுனா ஐயா சாப்பாடு எவ்வளோ வந்துருக்கு? சுற்றி வாங்குறீங்க. ஆட்டோக்காரன் சின்ன இருக்கும். அதான் காலகாலத்துல ஸ்கூல் அனுப்பாம இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க பேர். இவங்க போக மாட்டானுங்க. எங்க சாப்பாடு வேலையா 2ங்களா? கொண்டு போகுது. பசங்களை அது மாதிரி வளர்க்க கூடாது. காலையில் இங்கேருந்து அந்த கரும்பு கடைக்கு போகணும். நல்லா பேக்கெட் இருக்குமா சாப்பாடு வளர்க்க அந்த மாதிரி ஒன்றா போயிட்டோமா போமா. Arunachalam
அமர்வித்ததன் சொல் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா நீங்கிடும் மண்ணை பெரிதருள் சொதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்தோர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா மைமுல கழிவர் அகத்தினி புகும்போது அகத்தினியோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை கொடுத்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஓவை போலென துன்னருளை தந்தினை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா பாதம் இருந்து போட்டவனை விடாமல் கலந்து முடிவுக்காய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உத்தமுகருத்தனை குணமாய் பணித்தார் குருவாய் ஒளி அருணாச்சலா குருவாய் கண்ணிய கொடுமைய பராது குருமென்னை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல
சிவ அருணா